வணக்கம். கஜா டிவியின் தென் மாவட்ட முக்கிய செய்தி. ஹிந்து தர்ம பேரவை 5வது ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், மாணவர்களுக்கு பாராட்டு விழா, சமூக சேவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி 12/10/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை பேயன்குழி அம்மன் திருமண மண்டபத்தில் புதிய உலகம் நிறுவன தலைவர் சதீஷ் கிருஷ்ணா தலைமையில் பேயன்குழி ஊர் தலைவர் சவுந்தரராஜன், மொட்டவிளை ஊர் தலைவர் கண்ணன், குமரி மாவட்ட ஹிந்து தர்ம பேரவை தலைவர் சட்ட ஆலோசகர் ஸ்ரீ பால செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரம பூஜானிய சுவாமி சைதன் யானந்தா ஜி மகராஜ் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஆசியுரை ஆற்றினார். இந்து தர்ம பேரவை மாணவிகள் இறைவணக்கம் பாடினர். இந்து முன்னணி முன்னாள் கோட்ட செயலாளர் சோமன்ஜி, ஹிந்து தர்ம பேரவை திருநெல்வேலி ஹரிஹர சுப்பிரமணியன், ஹைத்துவா இந்து சேவா சங்க தலைவர் பத்மநாபன், முன்னாள் மாவட்ட தலைவர் இந்து முன்னணி குளிச்சல் செல்லான், பத்மநாபபுரம் வழக்கறிஞர் சிவகுமார், முதற்சங்கு இலக்கிய இதழ் ஆசிரியர் சிவனி சதீஷ், ராஜா கோபாலகிருஷ்ணன் மற்றும் இலவச ஹிந்தி பயிற்சி வகுப்பு ஆசிரியர்கள் சாரதா மணி அசோக்குமார், சுமதி சவுந்தரராஜன், அகிலா தேவி ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் எஸ் சிவகுமார், நலம் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் நலம்குமார், பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் ஜவான் ஐயப்பன், பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டம் வழக்கறிஞர் பத்மகுமார் ஆகியோருக்கும் ஆன்மீக செம்மல் விருதும், புதிய உலகம் தலைவர் சதீஷ் கிருஷ்ணாவிற்கு ஆன்மீக சுடர் விருதும், 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி மொட்டவிளை ஐஜிகாவுக்கு சாதனை திலகம் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹிந்து தர்ம பேரவை மொட்டவிளை ரவிக்குமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். ஹிந்து தர்ம பேரவையினுடைய 5வது ஆண்டு தீபாவளி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பேயன்குழி அம்மன் திருமண மண்டபத்தில் வைத்து இனிதே நடைபெற்றது. எங்களுடைய ஹிந்து தர்ம பேரவை 1ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் போது எங்களுடைய சேவையை அறிந்து அத்தனை இந்து இயக்கங்களுடைய தலைவர்களும் நல்ல ஆதரவும் ஒத்துழைப்போடும் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஹிந்து தர்ம பேரவையின் நோக்கம் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்தை கடந்து மாணவர்கள் வெளியே சென்றால் மொழி பிரச்சனை, அந்த மொழி பிரச்சனையில் நானும் கஷ்டப்பட்டிருக்கின்றேன். ஆதலால் நம்முடைய தமிழக மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டு வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லும்போது அவர்களுக்கு மொழி பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக இலவச ஹிந்தியை மொழியை இலவசமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது 5வது ஆண்டாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலேயே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் தங்களை தாமாகவே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிந்து தர்ம பேரவையின் 2வது செயலாக அவர்களுக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றோம்.
தற்காப்பு கலை பயின்று கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக இன்றைக்கு அதிகமான அகாடமிகளில் மாணவர்கள் பலமுறை பயிற்சி கட்டணம் செலுத்தி பிறகு பயிற்சி கட்டணம் செலுத்த முடியாமல் அரசு தேர்வுக்கு தயாராகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏழை மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையை உணர்ந்து வருடத்திற்கு 5 மாணவர்களையாவது அரசு தேர்வுக்கு தயார்படுத்திவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அடுத்த ஆண்டு முதல் குறைந்த கட்டணத்தில் அகாடமி ஆரம்பிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இதுபோக இந்து தர்ம பேரவையின் சேவையாக இன்று தமிழகத்தின் பொக்கிஷங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்தினுடைய நம்முடைய அடையாளங்களாகிய ஆலயங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்து தர்ம பேரவையின் கண்ணில் புலப்பட்டாலும் சரி, யார் மூலமாக ஒரு செய்திகள் கேட்டால் நிச்சயமாக அந்த ஆலயங்களை பாதுகாப்பதற்காகவும் அனைத்து இந்து இயக்க தலைவர்கள் மூலமாகவும் ஒத்துழைப்போடும் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இதுபோக படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஒருவேளை படிப்பை இடையில் நிறுத்திவிட்டு படிக்க முடியாமல் இருந்தால் அவர்கள் படிப்பை நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தை பல்வேறு நபர்கள் மூலமாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இரத்த தானம் இது போன்ற சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றும் பல்வேறு இதர சேவைகள், அதாவது சாலைகள் சரியில்லை, பொதுமக்களுக்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை இந்து தர்ம பேரவை மேற்கொண்டு வருகிறது. இன்னும் அதனுடைய சேவைகள் தொடரும் என்பதை அனைத்து தலைவர்கள், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து இயக்கங்கள் தலைவர்கள், அனைத்து கட்சியின் தலைவர்கள் சார்பாக இங்கே கூறுகின்றோம். எங்களுடைய இந்து தர்ம பேரவையின் சார்பான உள்ள சேவைகள் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். மொட்டவளை ரவிக்குமார், நிறுவன தலைவர், இந்து தர்ம பேரவை. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்து தர்ம பேரவையின் 5வது ஆண்டு விழா மற்றும் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக இங்கே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கக்கூடிய தீபாவளி பரிசு வழங்கக்கூடிய நிகழ்ச்சி 5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது 5வது வருஷம். என்னுடைய அன்பு சகோதரர் மொட்டவளை ரவிக்குமார் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார். இங்குள்ள எல்லா அமைப்பு கட்சிகளின் தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக தலைமை தாங்கி தங்களுடைய நிகழ்ச்சி என்று இங்கே வந்து குழுமி இருந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளிமலை சுவாமி சைதானந்த மகராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். மிசாசி சோமன் ஐயா இந்து மன்னனுடைய 3 மாவட்டங்களுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாருமே இந்த இதில் பார்த்துட்ருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அண்ணன் பெரியவங்க எல்லாருமே கூட இருக்காங்க. வழக்கறிஞர் பத்மகுமார் அவங்க இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்து இவ்வளவு நேரம் எங்களை கூட இருந்து எல்லாம் நடத்தினாங்க. நாங்கள் இளைஞர்களுக்காக இந்த இந்து தர்ம பேரவை இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோம். அடுத்தது அரசு பணிகளில் எங்களுடைய மாணவர்களை கொண்டு போவதற்குள்ள வேலைகளை தலைவர் சொன்னார். இன்னும் கொண்டு வரக்கூடிய வேலைகள் செய்யிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்களுக்கு மேலே இலவசமாக ஹிந்தி 5 வருஷமாக படித்து கொடுத்துட்ருக்கோம். இனி எங்களுடைய சேவை தமிழ்நாடு முழுவதும் விரிவடையும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் விரிவடையும். இது வேற ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் டாக்டர் சதீஷ் கிருஷ்ணா, புதிய உலகம் நிறுவன தலைவர். நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.